நடுங்கும் குளிர்ல ஒரு ரயில் நிலையத்தோட முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து உங்க தோலோட நிறத்தை மட்டும் காரணம் காட்டி நீங்க வலுக்கட்டாயமா வெளியே தூக்கி எறியப்படுறீங்கன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ம் கையில முறையான பயணச்சீட்டு இருந்தும் ஒரு மனிதனா கூட மதிக்கப்படாத அந்த தருணம் ரொம்ப வலியானது. கண்டிப்பா 1893ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவோட பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ரயில் நிலையத்துல ஒரு இளம் வழக்கறிஞருக்கு நடந்த இந்த ஒற்றை சம்பவம் தான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே ஆட்டங்காண செஞ்ச ஒரு மாபெரும் ஆயுதத்தை உருவாக்க காரணமா அமைஞ்சது. ஆமா, இது வெறும் வரலாற்று சம்பவம் மட்டும் கிடையாது, ஒரு மாபெரும் புரட்சியோட தொடக்க புள்ளி. சரியா சொன்னீங்க. நம்ம ராமெக்ஸ் அகாடமியோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்க 10ஆம் வகுப்பு வரலாற்று பாடத்திட்டத்தில் உள்ள தேசியம் காந்திய காலகட்டம் பகுதியை நாம ஒரு புதிய கோணத்துல பார்க்க போறோம். அதாவது இது நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான வெறும் வருடங்கள் மற்றும் பெயர்களோட மனப்பாட பட்டியல் கிடையாது. அந்த பெயர்களுக்கு பின்னாடி இருந்த வியூகங்களை நம்ம முழுமையா புரிஞ்சுக்க போறோம். அப்போ அந்த பயணம் தென்னாப்பிரிக்காவில தான் தொடங்குது இல்லையா? அந்த பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அவமானம் ஒரு பெரிய தூண்டுதல். ஆமா, ஆனா அது மட்டும் கிடையாது. அன்றைய தென்னாப்பிரிக்க சமூகம் முழுவதுமே இந்தியர்களுக்கு எதிரான கொடூரமான சட்டங்களால பின்னப்பட்டிருந்தது. குறிப்பா டிரான்ஸ்வால் சட்டங்கள் அப்படின்னு சொல்லப்படுற டிரான்ஸ்வால் அன்ஜஸ்ட் லாஸ். ஓ, அந்த ஒப்பந்த கூலிகளாகச் சென்ற இந்தியர்கள் மேல விதிக்கப்பட்ட வரிகள் பத்தி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அவங்க மேல 3 பவுண்டுகள் தலைவரி, அதாவது போல் டாக்ஸ் விதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம நில உரிமை தடை மூலமா குறிப்பிட்ட சில பகுதிகளை தவிர இந்தியர்கள் எங்கேயும் நிலம் வாங்க முடியாது. பாத்தீங்கன்னா ஒரு ஊரடங்கு சட்டம் கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, இரவு 9 மணிக்கு மேல முறையான அனுமதியின்றி எந்த இந்தியரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஒரு மனிதனோட அடிப்படை சுதந்திரத்தையே நசுக்கிற சட்டங்கள் இவ. ஒரு நிமிஷம். இந்த அடக்குமுறைகளை எதிர்கொள்ள அவர் உடனே எந்த வன்முறையிலும் இறங்கல. தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிறது அவர் தன்னோட போராட்ட கருவிகளை சோதித்து பார்த்த ஒரு ஆய்வகம் போல செயல்பட்டது இல்லையா? மிகச்சரியான வார்த்தை. அந்த ஆய்வக சோதனைகளோட விளைவுதான் ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் படிதான் அந்த அந்நியாயமான 3 பவுண்டுகள் தலைவரி ரத்து செய்யப்பட்டது. ஆனா இந்த அகிம்சை அறப்போராட்டம் அப்படிங்கிற சிந்தனை அவர் மனசுல எப்படி உருவாச்சு? அதுக்கு சில புத்தகங்கள் காரணமா இருந்திருக்கு. ஆமா, ஒரு 3 முக்கியமான புத்தகங்களை நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் கண்டிப்பா நினைவில் வச்சுக்கணும். முதல்ல லியோ டால்ஸ்டாய் எழுதிய கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது, அதாவது தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் ஹிம். இந்த புத்தகத்தோட தாக்கத்தால தான் 1910ஆம் ஆண்டு டால்ஸ்டாய் பண்ணை உருவாக்கப்பட்டது. சரியா சொன்னீங்க. 2வது புத்தகம் ஜான் ரஸ்கின் எழுதிய அன்டு திஸ் லாஸ்ட், உழைப்போட மாண்பை உணர்த்திய புத்தகம் இது. இதை நடைமுறைப்படுத்தத்தான் 1905ஆம் ஆண்டு ஃபீனிக்ஸ் குடியிருப்பு ஆசிரமத்தை அவர் உருவாக்குனாரு. அப்போ 3வது புத்தகம், அது ஹென்ரி டேவிட் தாரோ எழுதிய சட்ட மறுப்பு, அதாவது சிவில் டிசோபீடியன்ஸ் கட்டுரை தானே? கண்டிப்பா. அரசாங்கத்தோட சட்டங்கள் அநீதியா இருக்கும்போது அமைதியான முறையில அதை மீறலாம் அப்படிங்கிற கருத்தை இது விதைச்சது. இந்த 3ஓட கலவைதான் சத்தியாகிரகம். அதாவது எந்த வன்முறையும் இல்லாம முன் வந்து கைதாகி எதிரியோட மனசாட்சியை உழுக்கிறது, உண்மை ஆயுதமா மாத்துறது. எக்ஸாக்ட்லி. இந்த மாபெரும் ஆயுதத்தை கையில் ஏந்திக்கிட்டு தான் 1915ல அவர் இந்தியா திரும்புறாரு. ஆனா உடனே எந்த போராட்டத்திலையும் அவர் குதிக்கல. அதுக்கு காரணம் அவரோட அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே கொடுத்த அறிவுரை. முதல்ல 1 வருடம் இந்தியாவை சுற்றி பார்த்து மக்களோட உண்மையான நிலைய புரிஞ்சுக்க சொன்னாரு. ஆமா, அந்த பயணத்துல தான் அவர் தமிழ்நாட்டுக்கும் வராரு. மதுரை பயணத்தின் போது விவசாயிகளோட வறுமைய பார்த்துட்டு தன்னோட வழக்கமான மேல்நாட்டு உடைய துறந்து சாதாரண வேட்டிக்கு மாறினாரு. இது ஒரு சாதாரண ஆடை மாற்றம் கிடையாது. மக்களோட மக்களா தன்னை இணைச்சுக்கிட்ட ஒரு அரசியல் நகர்வு. அதுக்கப்புறம் தான் 1917, 1918ஆம் ஆண்டுகள்ல அவரோட முதல் சோதனை களங்கள் இந்தியாவில் ஆரம்பமாகுது. அந்த வரிசையை நாம கவனிச்சா அவர் எப்படி ஒரு மக்கள் தலைவரா உருவெடுத்தார்னு புரியும். முதல்ல 1917ல பீகார்ல உள்ள சம்பாரன் சத்தியாகிரகம். அங்கே விவசாயிகளுக்கான பிரச்சனை அந்த தீன் காத்தியா முறைதானே. நிலத்தை 20 பங்குகளா பிரிச்சு 3 பங்கு நிலத்துல இண்டிகோ, அதாவது அவுரி பயிர் கட்டாயமா விளைவிக்க சொன்னாங்க. ஆமா, ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிற உள்ளூர் விவசாயி தான் அவர் அங்க அழைச்சாரு. இந்த போராட்டத்துல தான் ராஜேந்திர பிரசாத் மற்றும் பிரிஜ் கிஷோர் பிரசாத் அவருக்கு துணையா நின்னாங்க. முடிவில தீன் காத்தியா முறை ரத்தான. அதான் அந்த முதல் வெற்றி. அதைத் தொடர்ந்து 1918ல அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம். இது ஆலை தொழிலாளர்கள் உரிமைக்கான உண்ணாவிரத போராட்டம். அதே 1918ஆம் ஆண்டுல கேதா சத்தியாகிரகம்.
இது விவசாயிகளுக்கான வரிகொடா போராட்டம். இதை கவனிச்சிங்களா? முதல்ல விவசாயிகளிடம் சம்பாரன்ல தொடங்குறாரு, அப்புறம் அகமதாபாத்ல ஆலை தொழிலாளர்கள்ட போறாரு, மறுபடியும் கேதாவுல விவசாயிகளிடம் வராரு. மக்களோட நாடி துடிப்பை எப்படி பிடிச்சிருக்காரு பாருங்க. ரொம்ப ஆழமான பார்வை இது. இந்த தொடர் வெற்றிகளால ஆங்கிலேய அரசாங்கம் பயந்து போச்சு. அதை அடக்கத்தான் 1919ஆம் ஆண்டு ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த கருப்பு சட்டம், பிடி உத்தரவு, அதாவது அரெஸ்ட் வாரண்ட் இல்லாம கைது செய்யலாம், விசாரணை இல்லாம சிறையில அடைக்கலாம்னு கொண்டு வந்த கொடுமையான சட்டம். ஆமா, இதை எதிர்த்து தான் 1919 ஏப்ரல் 6ஆம் தேதி நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்துக்கு அவர் அழைப்பு விடுத்தார். ஏப்ரல் 6 போராட்டம். அதுக்கப்புறம் ஏப்ரல் 9ஆம் தேதி பஞ்சாப் மாநிலம் அமிர்த்சரஸ்ல டாக்டர் சைஃபுதீன் கிச்லு மற்றும் டாக்டர் சத்யபால் ஆகிய உள்ளூர் தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க. இந்த தலைவர்களோட கைதும் மக்களோட கோபமும் தான் அந்த மாபெரும் இரத்த கலரிக்கு வித்திட்டது. ஒரு நிமிஷம். ஏப்ரல் 6, ஏப்ரல் 9, அப்புறம் நேரா ஏப்ரல் 13. அந்த தேதிகள் எப்படி வரிசையா அமையுது பாருங்க. ஏப்ரல் 13ல நடந்த அந்த ஜாலியன்வாலா பாக் படுகொலை. அந்த நாள் சீக்கியர்களோட அறுவடை திருநாளான பைசாகி திருநாள். அமிர்த்சரஸ் ஜாலியன்வாலா பாக் மைதானத்துல மக்கள் அமைதியா கூடியிருந்தாங்க. அந்த மைதானம் முழுசு சுவர்களால சூழப்பட்டு ஒரே ஒரு குறுகிய நுழைவாயில் மட்டும்தான் இருந்துச்சு இல்லையா? ஆமா. ஜெனரல் ரெஜினால்டு டயர் தம் வீரர்களோட வந்து அந்த நுழைவாயில அடைச்சிக்கிட்டு எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாம 10 நிமிஷம் தொடர் துப்பாக்கிச்சூடு நடத்தினாரு. ரொம்ப கொடூரம். தோட்டாக்கள் தீரும் வரை சுட்டிருக்காங்க. அதிகாரப்பூர்வ கணக்குப்படி 379 பேர் பலியானாங்க. இந்த படுகொலை ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கிடுச்சு. இதுக்கு எதிர்ப்பா ரவீந்திரநாத் தாகூர் தனக்கு அளிக்கப்பட்ட வீர திருமகன், அதாவது நைட்ஹுட் பட்டத்தை திருப்பி கொடுத்தார். அதே போல காந்தியடிகளும் தான் வாங்கிய கைசரே ஹிந்து பதக்கத்தை திருப்பி கொடுத்தார் இல்லையா? ஆமா, இந்த நேரத்துல தான் காந்தியடிகளுக்கு ஒரு மாபெரும் தேசிய மக்கள் இயக்கம் தேவைப்படுதுன்னு தோணுச்சு. அதுக்கு கிலாஃபத் இயக்கம் அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அமைஞ்சது. கிலாஃபத் இயக்கம் முதல் உலகப் போருக்கு பின்னாடி துருக்கியின் கலீஃபா கடுமையா நடத்தப்பட்டதால தொடங்கப்பட்டது. அலி சகோதரர்களான மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா ஷவுகத் அலி இதை தொடங்கினாங்க. உண்மைதான். ஆனா ஒரு சந்தேகம். இந்திய சுதந்திரத்துக்காக போராடுற அவர் ஏன் துருக்கின் கலீஃபாவுக்காக போராடணும்? அதுதான் அவரோட மிகச்சிறந்த அரசியல் உத்தி. இத இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கான ஒரு பொன்னான வாய்ப்பா அவர் பார்த்தாரு. ஓஹோ. அதனாலதான் 1919 நவம்பர்ல டெல்லியில நடந்த மாநாட்டிற்கு அவர் தலைமையேற்றாரா? ஆமா, அந்த மாநாட்டுல சவுகத் அலி 3 தேசிய முழக்கங்களும் முன்வச்சாரு. அல்லாஹ் அக்பர், வந்தே மாதரம், ஹிந்து முஸ்லிம் வாழ்க. சூப்பர். இதோட தொடர்ச்சியா தான் 1920 ஜூன் 9 அலகாபாத் கிலாஃபத் குழு கூட்டத்துல காந்தியடிகளோட அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏத்துக்கிட்டாங்க. சரியா சொன்னீங்க. இந்த அலகாபாத் கூட்டம்தான் ஒத்துழையாமை இயக்கத்துக்கான தொடக்கம். செப்டம்பர் 1920 கல்கத்தா சிறப்பு அமர்வுல அனுமதி கிடைச்சு டிசம்பர் 1920 நாக்பூர் அமர்வுல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த நாக்பூர் அமர்விற்கு தலைமையேற்றவர் நம்ம சேலத்தை சேர்ந்த சி. விஜயராகவாச்சாரியார் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் குறிப்பெடுத்துக்கணும். கண்டிப்பா. இந்த ஒத்துழையாமை இயக்கம் ஒரு 8 அம்ச புறக்கணிப்பு திட்டம். பட்டங்களை ஒப்படைக்கிறது, நீதிமன்றங்களை புறக்கணிக்கிறது, அரசு பள்ளிகள், அரசு விழாக்கள்னு மொத்தமா புறக்கணிப்பது. முக்கியமா அந்நிய பொருள்களை புறக்கணிச்சு சுதேசி பொருள்களை ஊக்குவிப்பது. இது பெரிய அளவுல வேலை செஞ்சது. ஆமா, 1922 பிப்ரவரியில பார்தோலியில அவர் வரிகுடா இயக்கத்தை அறிவிச்சப்போ அது உச்சத்தை எட்டிச்சு. வேல்ஸ் இளவரசர் பயணம் முழுமையா புறக்கணிக்கப்பட்டது. ஆனா அந்த உச்சகட்டத்துல தான் 1922 பிப்ரவரி 5 அன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் அருகே சௌரி சௌரா சம்பவம் நடக்குது. அமைதி பேரணியில வன்முறை வெடிச்சு மக்கள் காவல் நிலையத்தை தீயிட்டதுல 22 காவலர்கள் உயிரிழந்தாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே அவர் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்றுட்டார். ஆனா ஒரு தேர்வரோட கோணத்துல பார்த்தா இயக்கம் உச்சத்துல இருந்தப்போ ஒரே ஒரு வன்முறைக்காக அதை நிறுத்துறது சரியான முடிவா? இது காந்தியோட அஹிம்சை மேல இருந்த சமரசம் இல்லாத பிடிப்ப காட்டுது. வன்முறைய கையில் எடுத்தா அதை சாக்கா வச்சு பிரிட்டிஷ் அரசு மக்களை ஈவரக்கமின்றி வேட்டையாடும்னு அவர் உணர்ந்தார். அதனாலதான் பின்வாங்கினார். ஆனா இந்த முடிவால காங்கிரஸ்குள்ள பிளவு சுயராஜ்ய கட்சி உருவானது இல்லையா? ஆமா, மாற்றத்தை விரும்புவோர், அதாவது ப்ரோ சேஞ்சஸ்னு சொல்லப்படுற மோதிலால் நேரு, சி.ஆர். தாஸ் ஆகியோர் 1923 ஜனவரி 1ஆம் தேதி சுவராஜ்ய கட்சியை தொடங்கினாங்க.
தேர்தல்ல போட்டியிட்டு சட்டப்பேரவைக்குள்ள நுழைஞ்சு இரட்டை ஆட்சியை முடக்கணும் அப்படிங்கறது அவங்க நோக்கம். மறுபுறம் மாற்றத்தை விரும்பாதவர்கள், அதாவது நோ சேஞ்சஸ் அணில வல்லபாய் பட்டேல், சி ராஜாஜி போன்றவர்கள் அரசுடன் ஒத்துழையாமையே தொடர்ந்தாங்க. ஆனா 1925ல சி.ஆர். தாஸ் மறைவுக்கு பிறகு சுவராஜ்ய கட்சி வீழ்ச்சியடைஞ்சது. பாத்தீங்கன்னா இந்த சுவராஜ்ய கட்சி முடக்க நினைச்சது 1919 இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்த இரட்டை ஆட்சி முறைய. இது எப்படி இருக்குன்னா, இந்தியர்களிடம் காரின் ஸ்டீரிங்கை கொடுத்துட்டு என்ஜினையும் கேக்கையும் ஆங்கிலேயர்களே வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையான ஒப்பீடு. மாகாண அரசோட அதிகாரம் இரண்டா பிரிக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் வசம் ஒதுக்கப்பட்ட துறைகள், அதாவது ரிசர்வ்ட் சப்ஜெக்ட்ஸ் இருந்தது. நிதி, காவல்துறை மாதிரி முக்கிய துறைகள் அதுல வரும். அப்போ இந்திய அமைச்சர்கள் வசம் அவங்க கிட்ட மாற்றப்பட்ட துறைகள், அதாவது டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ் கொடுக்கப்பட்டது. உள்ளாட்சி, கல்வி, சுகாதாரம் மாதிரி அதிகாரமில்லாத துறைகள். 1935 மாகாண சுயாட்சி வர வரைக்கும் இதுதான் நிலைமை. சௌரி சௌராவிற்கு பிறகு காந்தியடிகள் ஆக்கப்பூர்வ திட்டத்துல கவனம் செலுத்தினாரு. அது ஒரு முக்கோண திட்டம். காதி இயக்க மேம்பாடு, ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமை, அப்புறம் தீண்டாமை ஒழிப்பு. ஆமா, உங்கள் மாவட்டங்களுக்குச் செல்லுங்கள், இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள்னு அவர் சொன்னாரு. மக்கள் இப்படி தங்களை வலுப்படுத்திக்கிட்டு இருந்த போதான் ஆங்கிலேயர்கள் 1927 நவம்பர் 8 அன்னைக்கு சர் ஜான் சைமன் தலைமையில 7 பேர் கொண்ட குழுவை அமைச்சாங்க. அந்த சைமன் குழுவுல ஒரு இந்தியர் கூட கிடையாது, அனைவருமே வெள்ளையர்கள். இது மிகப்பெரிய புறக்கணிப்புக்கு காரணமாச்சு. ஆமா, சைமனே திரும்பி போ முழக்கத்தோட மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. இந்த போராட்டத்துல தடியடிப்பட்டு தான் லாலா லஜபதி ராய் படுகாயமடைந்து உயிரிழந்தார். ரொம்ப துயரமான நிகழ்வு அது. ஆனா இந்த சைமன் குழுன்ற அவமானம்தான் இந்திய தலைவர்களை ஒன்னு சேர்த்து 1928ஆம் ஆண்டு நேரு அறிக்கையை உருவாக்க வச்சது. மோதிலால் நேரு கமிட்டியோட இந்த அறிக்கை வந்து டொமினியன் தகுதி, கலவையான வாக்காளர் தொகுதிகள், சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு, அடிப்படை உரிமைகள்னு பல விஷயங்களை கோரியது. ஆனா இங்கேயும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. மத்திய சட்டப்பேரவையில முஸ்லிம்களுக்கு 13 பங்கு இடஒதுக்கீடு வேணும்னு ஜின்னா கோரிக்கை வச்சாரு. தேஜ் பகதூர் சாப்ருவோட சமரசமும் தோல்வி அடைஞ்சது. ஜின்னாவோட 14 அம்சங்களும் நிராகரிக்கப்பட்டது. இதனாலதான் இந்து முஸ்லிம் ஒற்றுமை தூதராய் இருந்த ஜின்னா தனிநாடு வலியுறுத்த ஆரம்பிச்சாரு. இது ரொம்ப முக்கியமான அரசியல் திருப்பம். பாருங்க, தென்னாப்பிரிக்காவோட பீட்டர்மாரிட்ஸ்பர்க் ரயில் நிலையத்துல தொடங்கின ஒரு தனி மனிதனோட போராட்டம் இந்தியாவையே ஒன்றிணைச்சு நேரு அறிக்கை வழியா தனிநாடு கோரிக்கை வரைக்கும் வந்து நின்றுருக்கு. ஆமா, நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் இந்த வரிசையையும் வருடங்களையும் பெயர்களையும் தெளிவா இணைச்சு படிக்கணும். கண்டிப்பா. இறுதியா உங்களுக்கு ஒரு கேள்வி. ஆங்கிலேயர்கள் 1919ல கொண்டு வந்த அந்த அரைகுறையான இரட்டையாட்சி சட்டமும் சைமன் குழுவின் மூலம் இழைத்த அந்த அவமானமும் இல்லாவிட்டால் இந்தியர்கள் தமக்கான அரசியல் சாசனத்தை இவ்வளவு விரைவாக எழுதியிருப்பார்களா? ரொம்ப ஆழமான கேள்வி. சில நேரங்கள்ல ஒரு மிகப்பெரிய அவமானம்தான் வரலாற்றின் மிகப்பெரிய மாற்றத்துக்கான விதையாக அமையுது இல்லையா? இத பத்தி நீங்க சிந்திச்சு பாருங்க, தொடர்ந்து படிங்க. இன்னொரு ஆழமான அலசல்ல நாம சந்திக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஆழமான வரலாற்று அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இது குறிப்பா டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிற மாணவர்களுக்காக 10ஆம் வகுப்பு வரலாற்று பாடத்திலிருந்து பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு பகுதி. ஆமா, எந்த ஒரு நீண்ட அறிமுகமும் இல்லாம நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இது சும்மா ஏதோ தகவல்களை மனப்பாடம் செய்யற பகுதி கிடையாது. ரீமேக்ஸ் ஆசிரியர் பாணியில ஒரு வகுப்பறையில உட்கார்ந்து முழுமையான வரலாற்று நிகழ்வுகளை எப்படி ஒரு தொடர்ச்சியா புரிஞ்சுக்கலாங்கிறத பத்தி நாம பேச போறோம். கண்டிப்பா. இதுல வர வருஷங்கள், தலைவர்கள் பெயர்கள், இடங்கள், அப்புறம் முக்கிய கலைச்சொற்கள் எல்லாமே தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கவனமா கேளுங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம துல்லியமா பார்க்க போறோம். கரெக்ட். நாம இப்போ 1920களின் இறுதி கட்டத்துக்கு போவோம். அந்த சமயத்துல இந்த டொமினியன் அந்தஸ்து அப்படிங்கறத பிரிட்டிஷ் அரசு கொடுக்க முன் வந்தாங்க இல்லையா? ஆனா அது பாதி கிணறு தாண்டுற மாதிரி. அது ஏன் காங்கிரஸுக்கு போதுமானதா இல்ல? ரொம்ப சரியான ஒரு கேள்வி. டொமினியன் அந்தஸ்து அப்படிங்கிறது அதாவது ஒரு அரைகுறை சுதந்திரம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அது காங்கிரஸ்க்கு, குறிப்பா இளைஞர்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க முழுமையான சுதந்திரம் தான் வேணும்னு ரொம்ப உறுதியா இருந்தாங்க. இதோட வெளிப்பாடு தான் பாத்தீங்கன்னா 1929 டிசம்பர்ல நடந்த லாகூர் காங்கிரஸ் மாநாடு. ஜவஹர்லால் நேரு தலைமையில நடந்த இந்த மாநாட்டில் தான் முழுமையான சுதந்திரம், அதாவது பூர்ண ஸ்வராஜ்யம் அப்படிங்கிறது தான் இலக்குன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. வாவ்!
இது மிகப்பெரிய ஒரு முடிவில்லையா? வேற என்னெல்லாம் அங்க முடிவு செஞ்சாங்க? இன்னும் முக்கியமான முடிவுகள் எடுத்தாங்க. அதாவது லண்டன்ல நடக்க இருந்த வட்டமேசை மாநாட்டை புறக்கணிக்கிறது, அப்புறம் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குறதுன்னு முடிவானது. சட்ட மறுப்பு இயக்கம், சிவில் டிசொபீடியன்ஸ் மூவ்மெண்ட். ஆமா, இதோட உச்சகட்டமா 1930 ஜனவரி 26ஆம் தேதிய சுதந்திர திருநாளா அறிவிச்சு நாடு முழுக்க மக்கள் முழு சுதந்திரத்தை அடையறது பத்தி உறுதிமொழி ஏத்துக்கிட்டாங்க. சரி, அப்போ நேரடியா களத்துல இறங்கிட்டாங்களா? இல்ல, காந்தியடிகள் எப்போதுமே ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அவர் அப்போதைய அரச பிரதிநிதியான இர்வின் பிரபு கிட்ட ஒரு மனு கொடுத்தாரு. 1930 ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ள நிறைவேற்றணும்னு ஒரு காலக்கெடுவும் வச்சாரு. அந்த மனுல அப்படி என்ன முக்கியமான கோரிக்கைகள் இருந்துச்சு? மொத்தம் 5 முக்கியமான கோரிக்கைகள் பாத்தீங்கன்னா, 1 ராணுவம் அப்புறம் ஆட்சிப்பணி செலவுகளை 50% குறைக்கணும். ம் 2 அந்நிய துணிகளை முழுமையா புறக்கணிக்கிறத அறிமுகம் செய்யணும். 3 எல்லா அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்யணும். 4 விவசாயிகளுக்கான நில வருவாய 50% குறைக்கணும். அப்புறம் 5வது ரொம்ப முக்கியமானது, உப்பு வரியை ரத்து செய்யணும். ஒரு நிமிஷம். இந்த நில வருவாய், ராணுவ செலவு இதெல்லாம் பெரிய விஷயம். ஆனா இந்த உப்பு வரிய ரத்து செய்யணும்னு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? உப்பு அவ்வளவு பெரிய ஆயுதமா? அதுதான் காந்தியடிகளோட அரசியல் வியூகம். இர்வின் பிரபு இந்த மனுவுக்கு எந்த பதிலும் சொல்லல. அதனால காந்தியடிகள் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்க முடிவு பண்ணப்போ உப்பை தான் தேர்ந்தெடுத்தாரு. ஓ, ஏன்னா அது எல்லாரும் பயன்படுத்துற ஒண்ணு இல்லையா? கரெக்ட். விவசாயிகளோ இல்ல தொழிலாளர்களோ மட்டும் இல்லாம சாதாரண கூலி தொழிலாளியிலிருந்து எல்லாரையும் இணைக்கிற ஒரு பொருள் தான் உப்பு. இது பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக ஒரு மாபெரும் எழுச்சியா மாறுச்சு. இதுதான் அந்த வரலாற்று சிறப்புமிக்க தண்டி யாத்திரை. தண்டி யாத்ரா டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. அதோட துல்லியமான விவரங்களை சொல்ல முடியுமா? கண்டிப்பா, குறிப்பெடுத்துக்கோங்க. 1930 மார்ச் 12ஆம் தேதி சபர்மதி ஆசிரமத்திலிருந்து இந்த யாத்திரை தொடங்குச்சு. மொத்தம் 78 பேர்கள் இதுல பங்கேற்றாங்க. 78 பேரா? ஆமா, 241 மைல் பயண தொலைவு. 24 நாட்கள் பயணம் செஞ்சு 1930 ஏப்ரல் 5ஆம் தேதி மாலை தண்டி கடற்கரையை வந்தடைஞ்சாங்க. அப்போ காந்தியடிகளோட வயது 61. அடுத்த நாள் காலையில என்ன நடந்துச்சு? ஏப்ரல் 6 காலையில. 1930 ஏப்ரல் 6 காலையில ஒரு கைப்பிடி உப்பை அள்ளி காந்தியடிகள் சட்டத்தை மீறினாரு. வாவ், இது நாடு முழுக்க பரவி இருக்குமே. ரொம்ப வேகமா பரவுச்சு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் ராஜாஜி யாத்திரையை மேற்கொண்டாரு. ஓ, ராஜாஜி தலைமையில. வடமேற்கு பகுதிகள் எப்படி இருந்துச்சு? வடமேற்கு எல்லை மாகாணத்துல கான் அப்துல் கஃபார் கான் தலைமையில கொடை கிட்மட்கர் அப்படிங்கிற இயக்கம் நடத்தப்பட்டுச்சு. இவங்கள செஞ்சட்டைகள் அப்படின்னு அழைச்சாங்க. செஞ்சட்டைகள், ரெட் ஷர்ட்ஸ். ஆமா, இது தவிர கேரளா, ஆந்திரா, வங்காளத்திலயும் யாத்திரைகள் நடந்துச்சு. இதனால காந்தியடிகள் நள்ளிரவுல கைது செய்யப்பட்டு எரவாடா சிறையில் அடைக்கப்பட்டாரு. ஜவஹர்லால் நேரு, கஃபார் கான் எல்லா தலைவர்களும் கைதானாங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். இந்த காலகட்டத்துல போராட்டம் அப்படிங்கிறது உப்பு அப்புறம் நகரங்களை சுத்தி மட்டும்தான் நடந்ததா? காடுகள்ல வாழ்ந்த ஆதிவாசி மக்களோட நிலை என்ன? இது ரொம்ப ஆழமான கேள்வி. ஏன்னா பிரிட்டிஷாரோட அடக்குமுறை, வனச்சட்டங்கள் ஆதிவாசிகளோட வாழ்க்கையை ரொம்பவே பாதிச்சுது. 1865 முதலாவது வனச்சட்டம் சுள்ளிநேர், தேன், மூலிகைகள் சேகரிக்கிறதுக்கு தடை விதிச்சுது. இது ரொம்ப கொடுமையான ஒரு சட்டமாச்சே. அது மட்டும் இல்ல, 1878 இந்திய வனங்கள் சட்டம் மூலமா வனங்களோட உரிமை முழுமையா அரசு கிட்ட போச்சு. நன்சை, தரிசு நிலங்கள் கூட வனங்களா கருதப்பட்டுச்சு. அவங்களோட பாரம்பரியமான சுழற்சி முறை விவசாயம் கூட தடை செய்யப்பட்டுச்சு. சோ கண்டிப்பா உங்க கிளர்ச்சியில இறங்கி இருப்பாங்க. ஆமா, இதனால வெடிச்சதுதான் ராம்பா கிளர்ச்சி. ராம்பா அப்படிங்கிற ஆதிவாசிகளோட பகுதியில ஊழல் அதிகாரிகளை எதிர்த்து அல்லூரி சீதாராமராஜு அப்படிங்கிறவரு போராடினாரு. அல்லூரி சீதாராமராஜு. கரெக்ட். இவங்களை அடக்கிறதுக்காகவே 1922லிருந்து 24 காலகட்டத்துல மலபார் காவல்துறையோட சிறப்பு குழு அனுப்பப்பட்டுச்சு. இதுல அல்லூரி சீதாராமராஜு தியாகியானாரு. ஒரு பக்கம் மக்கள் எழுச்சி, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கிளர்ச்சிகள். இந்த மாபெரும் மக்கள் எழுச்சிய பிரிட்டிஷ் அரசு எப்படி சமாளிச்சாங்க? அவங்க பேச்சுவார்த்தைக்கு முன் வந்தாங்களா? பாத்தீங்கன்னா அவங்க லண்டன்ல 3 வட்டமேசை மாநாடுகளை நடத்தினாங்க. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஆமா, முதலாவது மாநாடு 1930 நவம்பர்ல நடந்துச்சு. ராம்சே மெக்டொனால்ட் மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு அப்படிங்கிற யோசனையை அறிவிச்சாரு. ஆனா காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் சிறையில இருந்ததுனால காங்கிரஸ் இதை புறக்கணிச்சது. எந்த முடிவும் எட்டப்படல. அப்புறம் எப்படி காங்கிரஸ் மாநாட்டுக்கு போனாங்க? அதுக்கப்புறம் தான் காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 5ஆம் தேதி கையெழுத்தானது.
இது ரொம்ப முக்கியமான ஒப்பந்தம். ரொம்ப முக்கியம். இதுல வன்முறையற்ற கைதிகள் விடுவிப்பு, உப்பு காய்ச்ச அனுமதி, அப்புறம் 2வது வட்டமேசை மாநாட்டுல காங்கிரஸ் பங்கேற்க ஒப்புதல் அப்படிங்கறதெல்லாம் விதிகளா இருந்துச்சு. 2வது மாநாட்டுல காந்தி கலந்துக்கிட்டாரா? ஆமா, 1931 செப்டம்பர் 7ஆம் தேதி நடந்த 2வது மாநாட்டுல காந்தியடிகள் கலந்துகிட்டாரு. ஆனா சிறுபான்மையினருக்கு தனித்தொகுதி வழங்குறத அவர் ஏத்துக்காததால அங்கும் எந்த முடிவு எட்டப்படல. அப்போ இந்தியா திரும்பினதும் திரும்பவும் போராட்டம் தானா? வேற வழி இல்லையே. இந்தியா திரும்பின காந்தியடிகள் சட்ட மறுப்பு இயக்கத்தை மீண்டும் தொடங்கினாரு. அரசு உடனே படைத்துறை சட்டம், அதாவது மார்ஷியல் லாவை அமல்படுத்தினாங்க. 1932 ஜனவரி 4ஆம் தேதி காந்தியடிகள் மற்றும் தலைவர்கள் எல்லாம் மீண்டும் கைது செய்யப்பட்டாங்க. 3வது வட்டமேசை மாநாட பத்தி? 1932 நவம்பர் 17 இருந்து டிசம்பர் 24 வரைக்கும் 3வது மாநாடு நடந்துச்சு. ஆனா சட்ட மறுப்பு இயக்கம் திரும்ப தொடங்குனதால காங்கிரஸ் அதுல பங்கேற்கல. இப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அரசியல் சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருந்த காங்கிரஸ் திடீர்னு எப்படி சமூக சீர்திருத்தம் அப்புறம் இடஒதுக்கீடு விவாதங்களுக்குள்ள நுழைஞ்சாங்க? இது 1932 ஆகஸ்ட் 16ஆம் தேதி ராம்சே மெக்டொனால்ட் அறிவிச்ச வகுப்புவாரி ஒதுக்கீடு, அதாவது கம்யூனல் அவார்டு மூலமா நடந்துச்சு. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதி கேட்டாரு. தனி தொகுதியா? இதுக்கு காந்தி என்ன சொன்னாரு? காந்தியடிகள் தனித்தொகுதிக்கு எதிரா 1932 செப்டம்பர் 20ஆம் தேதி சிறையிலே சாகும் வரை உண்ணாவிரதத்தை தொடங்கினாரு. ஓ, காந்தியே உண்ணாவிரதம் இருந்தப்போ பெரிய பதற்றம் உருவாகி இருக்குமே. ஆமா, அதனால தான் மதன் மோகன் மால்வியா, ராஜேந்திர பிரசாத் இவங்களோட முயற்சியால காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில ஒரு பெரிய ஒப்பந்தம் நடந்துச்சு. அதுதான் பூனா ஒப்பந்தம். பூனா பேக்ட். இதுல என்ன முடிவு செஞ்சாங்க? தனித்தொகுதி கைவிடப்பட்டு கூட்டு தொகுதி ஏற்கப்பட்டுச்சு. ஆனா ஒடுக்கப்பட்டோருக்கான இடங்கள் 71லிருந்து 148 அதிகரிக்கப்பட்டுச்சு. மத்திய சட்டப்பேரவையில 18% இடங்கள் ஒதுக்கீடு செஞ்சாங்க. இது ஒரு நல்ல தீர்வா அமைஞ்சிச்சு. ஆமா, இதுக்கப்புறம்தான் காந்தியடிகள் தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரத்துல முழுமையா இறங்கினாரு. தன்னோட இருப்பிடத்தை வார்தாவுல உள்ள சத்தியாகிரக ஆசிரமத்துக்கு மாத்தினாரு. மக்கள் மத்தியில பெரிய விழிப்புணர்வை கொண்டு வந்திருப்பாரு இல்லையா? கண்டிப்பா. ஹரிஜனர்களுக்கான ஒரு நாடு தழுவிய பயணத்தை மேற்கொண்டாரு. கல்வி, சுத்தம் பேண ஹரிஜனர் சேவை சங்கம் அமைச்சாரு. 1933 ஜனவரி 8ஆம் நாள் கோவில் நுழைவு நாள் அப்படின்னு அனுசரிக்கப்பட்டுச்சு. இப்போ இன்னொரு கோணத்துல இருந்து பாப்போம். காந்தியடிகள் அஹிம்சை, சமூக சீர்திருத்தம்னு பயணிச்சப்போ ஆயுத போராட்டத்தை நம்பின இளைஞர்கள் அப்புறம் தொழிலாளர்களோட நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? 1917 ரஷ்ய புரட்சியோட தாக்கம் இந்திய இளைஞர்கள் மத்தியில அதிகமா இருந்துச்சு. பொது உடைமை, அதாவது கம்யூனிசம் இயக்கம் வளர ஆரம்பிச்சது. 1920 அக்டோபர்ல தாஷ்கண்ட்ல இந்திய பொதுவுடைமை கட்சி சிபிஐ நிறுவப்பட்டுச்சு. டாஷ்கண்ட்ல யார் இதை தொடங்குனாங்க? எம்.என். ராய், அபானி முகர்ஜி இவங்க தான் நிறுவனாங்க. ஆனா பிரிட்டிஷ் அரசு இதை தடுக்க 1924 கான்பூர் சதித்திட்ட வழக்க கொண்டு வந்தாங்க. இதுல எம்.என். ராய், டாங்கே, முசாஃபர் அகமது, சிங்காரவேலர் எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. ஓ, சிங்காரவேலரும் இதுல இருந்தாரா? ஆமா, அவர் வெளியே வந்ததும் 1925 கான்பூர் மாநாட்டுக்கு சிங்காரவேலர் தான் தலைமையேற்றாரு. 1928ல அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி தொடங்கப்பட்டுச்சு. புரட்சிகர நடவடிக்கைகள் பத்தி சொல்லுங்க. ஏன்னா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்றதால தான் நிறைய ஆயுத கிளர்ச்சி உருவானதுன்னு படிச்சிருக்கேன். ரொம்ப சரியா சொன்னீங்க. 1924ல கான்பூர்ல ஹிந்துஸ்தான் குடியரசு இராணுவம் HRA உருவாக்கப்பட்டுச்சு. 1925 காகோரி சதி வழக்கு ரொம்ப முக்கியமானது. காகோரி வழக்குல என்ன நடந்துச்சு? ராம்பிரசாத் பிஸ்மில், அஷ்ஃபாகுல்லா கான் இவங்க அரசு பணத்தை கொள்ளையடிச்சாங்க. இதுக்காக 4 மரண தண்டனை வழங்கப்பட்டுச்சு. அப்புறம் 1928ல பகத்சிங், சுக்தேவ் இவங்க இந்த அமைப்பை ஹிந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு HSRA அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சாங்க. லாலா லஜபதி ராய் இறப்புக்கு காரணமான சாண்டர்ஸ் படுகொலையும் இவங்க தான் பண்ணாங்களா? ஆமா, அவங்க தான். அதைத் தொடர்ந்து 1929 சட்டப்பேரவை குண்டுவீச்சு சம்பவம் நடந்துச்சு. பகத்சிங் மற்றும் PK தத் குண்டு வீசி இன்கலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு முழக்கமிட்டாங்க. இதுக்கப்புறம் பகத்சிங் கைது செய்யப்பட்டார் இல்லையா? கரெக்ட். ராஜ்குருவும் பகத்சிங்கும் மரண தண்டனை பெற்றாங்க. இதே காலத்துல 1930ல சிட்டகாங் தாக்குதல் நடந்துச்சு. சூர்யா சென் ஆயுத கடங்கை கைப்பற்றினாரு. அவரும் 1933ல தூக்கிலிடப்பட்டாரு. ரொம்ப தியாகங்கள் நிறைந்த ஒரு காலம். இந்த நேரத்துல உலகளாவிய பொருளாதார மந்தநிலையும் இருந்துச்சு. இது இந்திய அரசியல்ல, குறிப்பா இடதுசாரி சிந்தனைகள்ல எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? பெரிய தாக்கம் இருந்துச்சு.
வேளாண் பொருட்களின் விலை 50% வீழ்ச்சி அடைஞ்சது. ஆனா அரசு கட்டாய நிலவருவாய் வசூலை 2 மடங்கு அதிகரிச்சாங்க. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்களே. ஆமா, அப்போ விவசாயிகளுக்காக போராடிய சிபிஐ கட்சியோட முக்கியத்துவம் அதிகரிச்சதால 1934ஆம் ஆண்டு அக்கட்சி தடை செய்யப்பட்டுச்சு. கட்சி தடை செய்யப்பட்டதும் அவங்க என்ன பண்ணாங்க? 1934ல காங்கிரஸ் சமதர்ம கட்சி உருவாக்கப்பட்டு ஜெயப்பிரகாஷ் நாராயண், ஆச்சார்ய நரேந்திர தேவ், அப்புறம் மினு மசானி ஆகியோர் இதை உருவாக்குனாங்க. தேசியவாதம் தான் சமதர்மத்துக்கான பாதைன்னு நம்பி காங்கிரஸ்குள்ளேயே இருந்து உழைச்சாங்க. வாவ், ஒரு மிகப்பெரிய காலகட்டத்தை ரொம்ப அழகா விளக்குனீங்க. இதிலிருந்து மாணவர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற ஃபைனல் மெசேஜ் என்ன? நான் ஸ்லைடு 14ல இருக்கிற காந்தியடிகளோட ஒரு முத்தாய்ப்பான பார்வையோட நிறைவு செய்றேன். ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தப்படும்போது நிர்வாகத்தினை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யமாகும். ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. கண்டிப்பா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 4 தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவர்களே, இந்த குறிப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டுகள், இடங்கள், தலைவர்களின் பெயர்களை திரும்ப திரும்ப படிச்சு நினைவுல வச்சுக்கோங்க. மேலும் தகவல்களுக்கு டெலிகிராம் சேனல் டிஎன்பிஎஸ்சி வித் ரேமேக்ஸை பின்தொடரலாம். ரொம்ப நன்றி. நீங்க தேர்வுக்கு படிக்கும்போது இந்த தேதிகள் அனைத்தையும் தனித்தனி நிகழ்வுகளா பார்க்காதீங்க. ஒரு புறம் காந்தியின் அகிம்சை போராட்டம், மறுபுறம் பகத்சிங்கின் ஆயுத புரட்சி, இன்னொரு புறம் அம்பேத்கரின் சமூக நீதி போராட்டம். இந்த மூன்றும் ஒரே காலகட்டத்துல பின்னப்பட்ட வலைகள் தான் நவீன இந்தியாவை உருவாக்கியிருக்கு. 100க்கு 100 உண்மை. இன்று நாம அனுபவிக்கும் சுதந்திரத்தின் பின்னணியில உள்ள இந்த பலதரப்பட்ட தியாகங்களை நீங்க எப்படி பார்க்க போறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு விரிவான அலசலில் சந்திப்போம். 1935ல பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியர்களுக்கு ஒரு சின்ன அரசியல் அதிகாரத்தை கொடுத்துட்டு, அப்பாடா இனிமே பிரச்சனை வராதுன்னு ரொம்ப நிம்மதியா நினைச்சாங்க. ஆனா சரியா ஒரு 12 வருஷத்துல ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமும் ஆட்டம் கண்டு இந்தியாவை விட்டு ஓட வேண்டியதா போச்சு. கரெக்ட். அவங்க போட்ட தப்பு கணக்கு அது. ஒரு சாதாரண வார்ம் அப் தேர்தல் மாதிரி ஆரம்பிச்சு எப்படி அது ஒரு பிரம்மாண்டமான கடற்படை கிளர்ச்சியில போய் முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய வரலாறு. ஆமா, இந்த டீப் டைவ்ல நாம அலச போறதும் அத பத்தி தான். அதாவது 1935 முதல் 1947 வரையிலான இந்திய தேசிய இயக்கத்தோட அந்த த்ரில்லிங்கான இறுதி அத்தியாயத்தை தான் நாம பார்க்க போறோம். நீங்க ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராக போறா இருந்தா இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா இந்த காலகட்டத்தை சும்மா வருஷங்களையும் தலைவர்கள் பேர்களையும் மனப்பாடம் செய்யற ஒரு பட்டியலா நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு மாபெரும் அதிகார மாற்றம் எப்படி படிப்படியா நடந்துச்சுன்னு ஒரு கதையா புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளோட மிஷன். சூப்பர். அப்படின்னா நாம 1935 இந்திய அரசு சட்டத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த சட்ட மறுபிழக்கம் எல்லாம் முடிஞ்ச உடனே இந்தியர்களோட கோபத்தை குறைக்க பிரிட்டிஷ் போட்ட முதல் பெரிய தூண்டில் இந்த சட்டம் தானே? ஆமாங்க. தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துகிட்டே இருந்ததால வேற வழி இல்லாம சில சலுகைகளை பிரிட்டிஷார் கொடுக்க வேண்டிய கட்டாயம். இந்த 1935 சட்டத்தோட மிக முக்கியமான அம்சம் பாத்தீங்கன்னா மாகாணங்களில் தன்னாட்சி. அதாவது ப்ரொவின்ஷியல் ஆட்டோனாமி அப்படின்னு சொல்வாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. இனிமே மாகாணங்கள்ல இருக்கிற அரசு துறைகள் எல்லாம் இந்திய அமைச்சர்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும்னு அறிவிச்சாங்க. கூடவே ஒரு அகில இந்திய கூட்டமைப்பை உருவாக்குறதாவும் சொன்னாங்க. இந்த கூட்டமைப்புல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு ஏதாவது கணக்கு வச்சிருந்தாங்களா? ஆமா, ஒரு தெளிவான கட்டமைப்பு இருந்தது. 11 மாகாணங்கள், 6 தலைமை ஆணையரக மாகாணங்கள், அப்புறம் சுதேச சிற்றரசுகள், இது எல்லாம் உள்ளடக்கிய ஒரு அகில இந்திய கூட்டமைப்புன்னு பிளான் பண்ணாங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. என்ன ட்விஸ்ட் அது? மாகாணங்கள்ல அதுவரைக்கும் இருந்த இரட்டையாட்சி முறையை எடுத்துட்டு அதை அப்படியே மைய அரசுல விரிவுபடுத்திட்டாங்க. முழு அதிகாரமும் இந்தியர்கள் கிட்ட போயிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருந்தாங்க. இது ஒரு கார் சாவி உங்ககிட்ட கொடுத்துட்டு ஆனா அதுல பெட்ரோல் போட மாட்டேன்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. ஏன்னா என்னதான் தன்னாட்சின்னு வெளியில சொன்னாலும் இந்த சட்டத்துல வாக்களிக்கிற உரிமை எல்லாருக்கும் கிடையாது. ஆமா, சொத்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு உரிமைன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா அப்போ இருந்த மொத்த மக்கள் தொகையில வெறும் 10% மக்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுற தகுதியே கிடைச்சது. இதை நீங்க குறிப்பெடுத்துக்கணும். இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரிச்சதும் இதே சட்டத்தோட அடிப்படையில தான். அந்த 10% வாக்குரிமை அப்படிங்கிறது ரொம்ப குறைவான ஒரு நம்பர் தான். ஆனாலும் 1937ல தேர்தல்னு வந்த உடனே அது வரைக்கும் தேர்தலையே புறக்கணிச்சிட்டு இருந்த காங்கிரஸ் ஒரு பெரிய முடிவு எடுத்தாங்க. ஆமா, சரி நாம போட்டியிடலாம்னு களத்துல இறங்குனாங்க. கரெக்ட்.
ரிசல்ட் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷாருக்கே பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. மொத்தமுள்ள 11 மாகாணங்கள்ல 7 மாகாணங்கள்ல காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மையோட ஜெயிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்கிற இடங்கள்ல அஸ்ஸாம்ல சர் முகமது சாதுல்லா தலைமையிலான முஸ்லிம் கட்சியோட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க. ஆக மொத்தம் 8 இடங்கள்ல காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு. ஓஹோ, வெறும் 10% மக்களோட ஓட்டுல ஜெயிச்சிருந்தாலும் இந்த காங்கிரஸ் அமைச்சரவை ஏதோ பேருக்கு மட்டும் பதவியில இல்ல, நிறைய ஆக்கப்பூர்வமான வேலைகளை செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா செஞ்சாங்க. தேசியவாதிகளுக்கு எதிராக பிரிட்டிஷார் போட்டிருந்த அவசரகால சட்டங்கள் எல்லாம் உடனடியா ரத்து பண்ணினாங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர மத்த எல்லா அரசியல் கட்சிகள் மேல இருந்த தடைகளையும் நீக்கினாங்க. பத்திரிகை சுதந்திரத்தையும் உறுதி செஞ்சாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம சிஐடி போலீஸ் அரசியல் பேச்சுகளை கண்காணிக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டு அவங்களோட அதிகாரத்தை ரொம்பவே கட்டுப்படுத்தினாங்க. ஆமாங்க, இதெல்லாம் அரசியல் சீர்திருத்தங்கள். சமூக அளவுலயும் அவங்க சும்மா இல்ல. விவசாயிகளோட கடனை குறைக்கிறது, கோயில் நுழைவுச் சட்டம் கொண்டு வர்றது, கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் நிறைய நிதி ஒதுக்குறதுன்னு அதிரடி காட்டினாங்க. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமே அந்த சம்பள குறைப்பு தான். ஆமா, அமைச்சர்களோட ஊதியத்தை மாசம் 2000 ரூபாயில இருந்து வெறும் 500 ரூபாயா அவங்களே குறைச்சிக்கிட்டாங்க. அதிகாரத்தை எப்படி நேர்மையா பயன்படுத்தலான்னு ஒரு ரோல் மாடலா இருந்தாங்க. ஆனா பாருங்க, இந்த சுமூகமான பயணம் ரொம்ப நாளா நீடிக்கல. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த நேரத்துல 1939ல உலக அளவுல ஒரு பெரிய பூகம்பம், 2ஆம் உலகப் போர் ஆரம்பிக்குது. இது மொத்த இந்திய அரசியலையும் தலைகீழா மாத்திடுச்சு. அதுக்கு முழு காரணமும் பிரிட்டிஷ் அரசாங்கம் செஞ்ச ஒரு பெரிய தப்பு தான். இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட கலந்து பேசல. இந்தியாவும் இந்த போர்ல பிரிட்டனுக்கு ஆதரவா கலந்துக்கோன்னு அவங்களாவே தன்னிச்சையா அறிவிச்சிட்டாங்க. இது எவ்ளோ பெரிய அவமானம். அதனாலதான் நாங்க கஷ்டப்பட்டு பிடிச்ச ஆட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களை மதிக்காத அரசுக்கு கீழே நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு காங்கிரஸ் அமைச்சரவைகள் 1939ல ஒட்டுமொத்தமா பதவி விலகிட்டாங்க. அந்த பதவி விலகல் உருவாக்குன வெற்றி எடுத்துதான் 1940ல ஜின்னா தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு. முஸ்லிம்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை ரொம்ப வலுவா முன்னெடுக்க ஆரம்பிச்சார். ஆமா, அந்த டைம்ல தான் தனிநாடு கோரிக்கை தீவிரமாகுது. ஆனா இதுக்கு நடுவுல எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. இதே 1939ல காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் ஒரு பெரிய அதிகார போட்டி வெடிச்சது. காந்தியோட முழு ஆதரவை பெற்ற பட்டாபி சீதாராம் ஐயாவை எதிர்த்து சுபாஷ் சந்திர போஸ் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். கரெக்ட், அந்த திரிபுரி காங்கிரஸ் மாநாடு தான் அது. ஆமா, ஆனா ஜனநாயக முறைப்படி நடந்த தேர்தல்ல போஸ் ஜெயிச்ச பின்பும் காந்தி ஏன் அவருக்கு ஒத்துழைப்பு தர மறுத்தாரு? இது ஒரு முரண்பாடா தெரியலையா? வெளியிலிருந்து பார்க்கும்போது இது ஈகோ பிரச்சனை மாதிரி தெரியும். ஆனா இது முழுக்க முழுக்க சித்தாந்தங்களோட மோதல். உலகப்போர் நடந்துட்டு இருக்கு, பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப பலவீனமா இருக்காங்க. சோ அந்த பலவீனத்தை நாம பயன்படுத்திக்கணும்னு போஸ் நினைச்சாரு. எக்ஸாக்ட்லி. அலம்பன ஆயுதம் மூலமாவோ அல்லது தீவிரமான போராட்டங்கள் மூலமாவோ எதிர்த்து இப்போவே முழு சுதந்திரத்தை வாங்கிடணும் அப்படிங்கிறது போஸோட நிலப்பாடு. ஆனா காந்தி அதை ஏத்துக்கல. ஆமா, காந்தியோட ஆரம் வேற மாதிரி இருந்துச்சு. எதிரி கஷ்டத்துல இருக்கும்போது அந்த பலவீனத்தை பயன்படுத்தி அவரை தாக்குறது தார்மீக பிழைன்னு அவர் உறுதியா நம்பினாரு. ஓ, அப்போ இலக்கு அடையிற வேகத்தை விட அது அடையும் வழியும் அறமும் தான் காந்திக்கு முக்கியமா பட்டுச்சு. இந்த முரண்பாடு காரணமாதான் சுபாஷ் சந்திர போஸ் தலைவர் பதவியிலிருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு புது கட்சியை ஆரம்பிச்சாரு. ஆமா, இப்போ நிலைமைய பாருங்க. காங்கிரஸ் ஆட்சியில இல்ல, போஸ் காங்கிரஸை விட்டு போயிட்டாரு. உலக போர் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ பிரிட்டிஷாரை எப்படிதான் எதிர்க்கிறது? முழுமையான குழப்பத்தை ஏற்படுத்தினா அது காந்தியோட சித்தாந்தத்துக்கு எதிரா போயிடும். அதனாலதான் ஒரு தார்மீக எதிர்ப்பை பதிவு செய்ய காந்தி தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு புது வழியை கண்டுபிடிச்சாரு. இந்த தனிநபர் சத்தியாகிரகம் 1940ல ஆரம்பிச்சது இல்லையா? ஆமா, அதுக்கு முன்னாடி 1940 ஆகஸ்ட் மாசம் அப்போதைய அரச பிரதிநிதி லின்லித்கோ ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. அதுக்கு பேரு ஆகஸ்ட் சலுகை. எதிர்காலத்துல இந்தியாவுக்கு தன்னாட்சி தரோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் கதையை தானே மறுபடியும் சொன்னாரு. அத காங்கிரஸ் நிராகரிச்சுட்டு தான் இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை ஆரம்பிச்சாங்க. கரெக்ட். இதுல என்ன ஸ்பெஷல்னா, எல்லாரும் தெருவுல இறங்கி போராட மாட்டாங்க. காந்தி யார கை காட்டுறாரோ அவங்க மட்டும்தான் அறவழியில அரசாங்கத்துக்கு எதிரா பேசி கைதாவாங்க. அப்படி 1940 அக்டோபர் 17ஆம் தேதி முதன்முதலா இத ஆரம்பிச்ச முதல் சத்தியாகிரகி தான் வினோபா பாவே. இந்த பேரை நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். வினோபா பாவே. ஆமா, ஒரு ஆள்ல ஆரம்பிச்சு அந்த வருஷ கடைசிக்குள்ள சுமார் 25,000க்கும் மேற்பட்டோர் இதுக்காக கைதாகி ஜெயிலுக்கு போனாங்க.
இது நடந்துட்டு இருந்தப்போவே பிரிட்டிஷாருக்கு கிழக்கு எல்லையில ஒரு பெரிய பயம் வந்துச்சு. ஏன்னா ஜப்பான் படைகள் இந்திய எல்லைய நெருங்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்தியர்களோட முழு ஆதரவு இல்லாம ஜப்பானை இந்திய மண்ணல வச்சு எதிர்க்க முடியாதுன்னு பிரிட்டிஷாருக்கு நல்லா தெரிஞ்சது. அந்த பதற்றத்துல தான் 1942 மார்ச் மாசம் அவசரமா ஒரு தூதுக்குழுவை அனுப்புனாங்க. ஓ, அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில வந்தது. ஆனா அவங்க என்ன புதுசா சொல்லிட்டாங்க? புதுசா ஏதோ இல்ல, அதே பழைய பல்லவிதான். போருக்கு அப்புறம் தன்னாட்சி தரோம், ஆனா பாதுகாப்புத்துறை முழுசா எங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய இளவரசர்கள் வேணும்னா பிரிட்டன் கூட தனி ஒப்பந்தம் போட்டுக்கலான்னு ஒரு வெடிகுண்டு தூக்கி போட்டாங்களே. ஆமா, அந்த தனி ஒப்பந்தம் அப்படிங்கிறது நாளைக்கு இந்தியா ஒன்னா இருக்காது, பாகிஸ்தான் பிரிவினைக்கு மறைமுகமா நாங்க சம்மதிக்கிறோம் அப்படிங்கறது தெளிவா காட்டுச்சு. அதிகாரத்தை முழுசா மாத்தி தர எண்ணம் பிரிட்டனுக்கு இல்லங்கறது அப்பட்டமா தெரிஞ்சது. அதனாலதான் காந்தி இத ரொம்ப கடுமையா விமர்சிச்சாரு. அந்த புகழ்பெற்ற வாசகம், தீவாளாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை. ஆமா, ஏ போஸ்ட் டேட்டட் செக் ஆன் அ கிராஷிங் பேங்க். பிரிட்டன் அரசாங்கமே போர்ல அடிவாங்கி பேங்க் திவாலாக போகுது. இவங்க எப்படி நமக்கு எதிர்காலத்துல சலுகையை தர முடியும் அப்படிங்கிற கோபம்தான் அது. இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவோட தோல்வியும் போர்க்காலத்துல ஏற்பட்ட விலைவாசி ஏற்றமும் மக்கள் மத்தியில ஒரு மாபெரும் அதிருப்தியை உருவாக்குச்சு. இனிமே பொறுத்துக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி பம்பாயில நடந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மாநாடு. அங்கதான் அந்த வரலாற்று சிறப்புமிக்க வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை நிறைவேத்துனாங்க. குவிட் இந்தியா மூமெண்ட். அப்பதான் காந்தி தன்னோட அந்த தீர்க்கமான முழக்கத்தை வெளியிட்டார். செய் அல்லது செத்துமடி. டூ ஆர் டை. ஆனா அந்த போராட்டத்தோட வீரியத்தை உணர்ந்த பிரிட்டிஷார் சும்மா இருப்பாங்களா? அடுத்த நாளே, அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி அதிகாலை இருட்டிலேயே காந்தி உட்பட முக்கிய தலைவர்கள் எல்லாரையும் கைது பண்ணிட்டாங்க. தலைவர்கள் சிறைக்கு போயிட்டா இயக்கம் அப்படியே முடங்கி போகும்னு அவங்க தப்பு கணக்கு போட்டாங்க. ஆனா அங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுது. ஆமா, முதல் கட்ட தலைவர்கள் ஜெயிலுக்கு போன உடனே இரண்டாம் கட்ட தலைவர்களும் சாமானிய மக்களும் போராட்டத்தை தங்கள் கைகள்ல எடுத்தாங்க. இது உண்மையாவே ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமா சமதர்மவாதிகள், அதாவது சோஷலிஸ்ட் தலைவர்கள் தான் இதுல பெரிய ரோல் பிளே பண்ணாங்க. ஜெயப்பிரகாஷ் நாராயணன், ராமானந்த் மிஸ்ரா மாதிரியான தலைவர்கள் தான் தலைமறைவு பணிகளை வழிநடத்தினார்கள். அதுல அருணா ஆசஃப் அலி மாதிரியான பெண் தலைவர்களோட பங்கும் ரொம்ப பெருசு. அப்புறம் இந்த உஷா மேத்தா நடத்தின அந்த ரகசிய வானொலி. ஆமாங்க, உஷா மேத்தா 1942 நவம்பர் வரைக்கும் ஒரு ரகசிய வானொலியை, அதாவது காங்கிரஸ் வானொலியை மிக வெற்றிகரமாக செயற்படுத்தினாங்க. தலைவர்கள் இல்லாத நேரத்துல மக்களுக்கான குரலா அதுதான் இருந்தது. மக்கள் சும்மா தந்தி கம்பங்களை வெட்டுறது, ரயில் நிலையங்களை தாக்குறதோட நிறுத்திக்கல. அவங்க பிரிட்டிஷ் நிர்வாகத்தையே முடக்கிட்டு பல இடங்கள்ல இணையரசுகளை நிறுவினாங்க இல்லையா? ஆமா, பேரலல் கவர்மெண்ட்ஸ். பிரிட்டிஷ் கோர்ட்டை மதிக்காம மக்களே பஞ்சாயத்து பண்றது, வரிய வசூல் பண்ணி நிர்வாகம் பண்றதுன்னு இறங்கிட்டாங்க. சதாரா, ஒரிசா, பீகார், ஐக்கிய மாகாணங்கள், வங்கம், இந்த இடங்கள்லாம் இந்த இணையரசுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஒரு பக்கம் நாட்டுக்குள்ள இப்படி ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சுபாஷ் சந்திர போஸ் சர்வதேச அளவுல ஒரு மாபெரும் வியூகத்தை அமைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் தப்பிச்சு போன கதையே ஒரு தனி ரோலர் கோஸ்டர். நிஜமாவே அப்படிதான். வீட்டுக்காவல இருந்த போஸ் 1941 மார்ச் மாசம் மாறுவேடத்துல கல்கட்டாவில் இருந்து தப்பிச்சு ஆப்கானிஸ்தான் வழியா ஜெர்மனிக்கு போனாரு. ஜெர்மனில நீ எப்படி ஜப்பான் போனாரு? அது ரொம்ப ரிஸ்கான பயணமாச்சே. 1943 பிப்ரவரி மாசம் ஒரு நீர்மூழ்கி கப்பல் மூலியமா கடலுக்கடியில பல மாதங்கள் ஆபத்தான பயணம் செஞ்சுதான் ஜப்பான் போய் சேர்ந்தாரு. அங்கிருந்து சிங்கப்பூர் போய் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை அமைச்சாரு. அங்கிருந்து தான் அவர் அந்த புகழ்பெற்ற முழக்கத்தை வெளியிட்டாரு, தில்லிக்கு புறப்படு, தில்லி சலோ. ஆமா, அப்புறம் ஜெனரல் மோகன் சிங் உருவாக்கியிருந்த இந்திய தேசிய ராணுவத்தை, அதாவது ஐஎன்ஏவை போஸ் மறுசீரமைச்சாரு. அதுல பெண்களுக்கான ஒரு பிரத்யேக பிரிவு கூட இருந்துச்சு. அதை கேப்டன் லக்ஷ்மி சைகள் வழி நடத்தினாங்க. இந்த பேரையும் கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுல நெகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த ராணுவ பிரிவுகளுக்கு அவர் வச்ச பேர்கள் தான். காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட் மற்றும் பெண்களுக்கான பிரிவுக்கு ராணி லக்ஷ்மிபாய் பிரிகேடுன்னு பேர் வச்சாரு. காந்தி கூட சித்தாந்த ரீதியா அவருக்கு எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் அவரோட தேசபக்தி மேல போஸ் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாருன்னு இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். ஆமா, ஆனா துரதிருஷ்டவசமா ஜப்பான் போர்ல தோத்து போனதுனால ஐஎன்ஏ அதிகாரிகளை பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செஞ்சுட்டாங்க. டெல்லி செங்கோட்டையில அவங்களுக்கு எதிராக விசாரணையா ஆரம்பிச்சாங்க. இந்த செங்கோட்டை விசாரணை தான் பிரிட்டிஷாருக்கு ஒரு பெரிய சறுக்கலா அமைஞ்சது.
இந்த ஐஎன்ஏ வீரர்களுக்காக யாரெல்லாம் வாதாடினாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, தேஜ் பகதூர் சாப்ரு, புலாபாய் தேசாய், ஆசஃப் அலி மாதிரியான பெரிய பெரிய வழக்கறிஞர்கள். ஆமா, ஐஎன்ஏ வீரர்களை தேச துரோகிகள்னு பிரிட்டிஷ் முத்திர குத்துனது மக்கள் மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. அது சாமானிய மக்கள் மத்தியில மட்டும் இல்ல, பிரிட்டிஷ் இந்தியா ராணுவத்துல வேலை செஞ்சுகிட்டு இருந்த இந்திய வீரர்களுக்குள்ளயும் இது ஒரு நெருப்ப பத்த வச்சிடுச்சு. நமக்காக போராடினவங்களையே இவங்க குற்றவாளி கூண்டுல நிறுத்துறாங்களே அப்படிங்கிற கோபம் அவங்களுக்கு வந்துருச்சு. இத்தனை காலமா பிரிட்டிஷார் எந்த ராணுவத்தை நம்பி இந்தியாவை அடக்கி ஆண்டாங்களோ அந்த அஸ்திவாரமே இப்போ ஆட ஆரம்பிச்சிடுச்சு. மக்கள் கொடுத்த அழுத்தத்தால அந்த வீரர்களை விடுதலை செய்ய வேண்டிய கட்டாயம் பிரிட்டிஷாருக்கு வந்துச்சு. இந்த அஸ்திவாரம் ஆடுனது ரொம்ப சீக்கிரமாவே விழிச்சு செதறவும் செஞ்சது. இப்போ நாம 1945 இருந்து 1947 காலகட்டத்துக்கு வந்துட்டோம். ஆமா, அந்த வெடிச்சு சிதறின சம்பவம் தான் 1946 பிப்ரவரி மாசம் பம்பாயில நடந்த ராயல் இந்தியன் கடற்படை கிளர்ச்சி. சுமார் 20,000 மாலுமிகள் பிரிட்டிஷாருக்கு எதிரா வெளிப்படையான கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க. 25,000 பேரு, இது சாதாரண விஷயம் இல்ல. இது அப்படியே ஜபல்பூர்ல இருந்த இந்திய விமானப்படைக்கும் சிக்னல் படைக்கும் கூட பரவிடுச்சு. இனிமேல் ராணுவத்தை நம்பி இந்தியாவை ஆள முடியாதுன்னு பிரிட்டனுக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு. நிலைமை கைமீறி போறத பார்த்துட்டு அதிகாரத்தை எப்படி மாத்தி கொடுத்துட்டு அமைதியா வெளியேறலான்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கான ஒரு முயற்சி தான் 1945 நடந்த சிம்லா மாநாடு. அதாவது வேவல் திட்டம்னு சொல்வாங்களே, அதுதானே? ஆமா, இடைக்கால அரசுல இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சம எண்ணிக்கை வழங்கப்படும்னு அறிவிச்சாங்க. ஆனா அங்க ஜின்னா ஒரு பெரிய செக் வச்சாரு. முஸ்லிம் உறுப்பினர்கள் எல்லாரும் முஸ்லிம் லீக்ல இருந்துதான் வரணும், எங்களுக்கு வீட்டோ அதிகாரம், அதாவது தடையுரிமை வேணும்னு ஒத்த கால்ல நின்னாரு. அதனால அந்த சிம்லா மாநாடு எந்த முடிவும் எட்டப்படாம தோல்வி அடைஞ்சது. அதன் பிறகு பிரிட்டன்ல நடந்த எலெக்ஷன்ல தொழிற்கட்சி வென்று கிளெமெண்ட் அட்லி பிரதமரானாரு. அவர்தான் இந்தியாவோட அதிகார மாற்றத்துக்காக ஒரு 3 பேர் கொண்ட குழுவை இந்தியாவுக்கு அனுப்புனாரு. அதுதான் 1946 அமைச்சரவை தூதுக்குழு, கேபினட் மிஷன். கரெக்ட். இதுல யார் யார் இருந்தாங்கன்னா பெதிக் லாரன்ஸ், சர் ஸ்டாஃபர்ட் கிரிப்ஸ் மற்றும் ஏவி அலெக்சாண்டர். இவங்க என்ன முடிவுகளை அறிவிச்சாங்க? முதல்ல பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க. அப்புறம் அரசியல் சாசன நிர்ணய மன்றம் அமைக்கலான்னு சொன்னாங்க. மாகாணங்களை 3 பிரிவுகளா பிரிக்கலான்னு ஒரு பிளான் கொடுத்தாங்க. அந்த 3 பிரிவுகள் என்னன்னா, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இல்லாத மாகாணங்கள், வடமேற்கில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள், வடகிழக்கில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள். ஆரம்பத்தில் இதை ஏற்றுக்கிட்ட முஸ்லீம் லீக் கொஞ்ச நாள்லயே காங்கிரஸ் ஒரு முஸ்லீம் உறுப்பினரை நியமிச்சரும் கோபமாகி தங்களோட ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாங்க. இது எந்த அளவுக்கு விபரீதமா போச்சுன்னா 1946 ஆகஸ்ட் 16ஆம் தேதிய நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவிச்சாரு, டைரக்ட் ஆக்ஷன் டே. அது ஒரு மிக இருண்ட நாள். வங்காளத்துல அது மிகப்பெரிய இந்து முஸ்லீம் மோதலா வெடிச்சது. குறிப்பா நௌகாலி மாவட்டம் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டது. அந்த இரத்த கலரியை கட்டுப்படுத்த எந்த ராணுவமும் போக தயங்கிய இடத்துக்கு காந்தியடிகள் தனியாளா வெறுங்காலோட நடந்து போய் அமைதியை நிலைநாட்ட போராடினார் அப்படிங்கிறது வரலாற்றோட ஒரு வலிமையான பக்கம். ஒரு பக்கம் இப்படி மதக்கலவரங்கள் நடந்தாலும் அரசியல் மட்டத்துல அடுத்த கட்ட நகர்வுகள் நடந்துகிட்டே இருந்தது. செப்டம்பர் 1946ல ஜவஹர்லால் நேரு தலைமையில ஒரு இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. அக்டோபர் மாசம் சில தயக்கங்களுக்கு பிறகு முஸ்லிம் லீக்கும் இதுல இணைஞ்சாங்க. லீக்கின் பிரதிநிதியான லியாக்கத் அலி கான் நிதி அமைச்சரானார். ஆனா இவங்களுக்குள்ள இணக்கமே இல்லையே. ஆமா, அரசாங்கம் செயல்படுறதே பெரிய சவாலா இருந்தது. வேறு வழியின்றி 1948 ஜூன் மாதத்துக்குள்ள முழு அதிகார மாற்றமும் ஏற்படும்னு பிரிட்டிஷ் பிரதமர் அட்லி அதிரடியா அறிவித்தார். அதுக்காக இந்தியாவோட அரச பிரதிநிதியா பதவியேற்க வந்தவர்தான் மவுண்ட் பேட்டன் பிரபு. அவர் கொண்டு வந்த இறுதி தீர்வுதான் ஜூன் 3, 1947 மவுண்ட் பேட்டன் திட்டம். இந்த திட்டத்தின்படி இந்தியா, பாகிஸ்தான் என 2 தன்னாட்சி நாடுகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும்னு உறுதி செஞ்சாங்க. இந்தியாவுல இருந்த சிற்றரசுகள் இந்த 2இல் ஏதேனும் ஒன்றில் சேரலாம்னு அறிவிச்சாங்க. அந்த எல்லைகளை பிரிக்கிறது யார் கையில கொடுக்கப்பட்டுச்சு? அதுக்கு தான் ராட்க்ளிஃப் பிரவுன் தலைமையில ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. பஞ்சாப் மற்றும் வங்காள சட்டப்பேரவைகள்ல பிரிவினை குறித்து வாக்கெடுப்பு நடத்தப்படும்னு கூறப்பட்டது. இந்த திட்டத்தோட இறுதி வடிவமா ஜூலை 18, 1947 அன்று பிரிட்டன் நாடாளுமன்றத்துல இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்பட்டு இத்தனை கால ஆங்கிலேய ஏகாதிபத்திய இறையாண்மை ரத்து செய்யப்பட்டது. ஆமா, அதன் பலனாக
ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா மாபெரும் விடுதலை அடைந்தது. மாகாண தன்னாட்சியில தொடங்கி உலகப்போர், காந்தி போஸ் சித்தாந்த மோதல், வெள்ளையனே வெளியேறு, ரகசிய வானொலி, ஐஎன்ஏ வீரர்களின் தியாகம்னு எத்தனையோ திருப்பங்களை சந்தித்து நாம் 1947க்கு வந்து சேர்ந்திருக்கோம். உண்மையாவே இது ஒரு கூட்டு போராட்டம் தான். ஒவ்வொரு தலைவரும் தங்களோட வாழ்க்கையை தியாகம் செஞ்ச சாமானிய மக்களும், ஏன் பம்பாய் மாலுமிகள் வரை அனைவரும் இந்த மாபெரும் சுதந்திரத்துக்கு ஒரு செங்கல்லா இருந்திருக்காங்க. நீங்க தேர்வர்க்காக இதை படிக்கும்போது உஷா மேத்தாவோட வானொலியா இருக்கட்டும், கடற்படை கிளர்ச்சியா இருக்கட்டும், ஒவ்வொரு பெயருக்கும் பின்னாடி இருந்த வழிகளையும் தியாகங்களையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். எக்ஸாக்ட்லி. இறுதியாக உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுச் செல்ல நான் விரும்புறேன். 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைத்து விட்டது. ஆங்கிலேயர்கள் வெளியேறி விட்டார்கள். நாம் கொண்டாடி தீர்த்து விட்டோம். ஆனால் அதோடு இந்தியாவின் பிரச்சனைகள் முடிஞ்சு விட்டதா? கண்டிப்பா இல்ல. அதுதான் ஆரம்பம். துண்டு துண்டாக கிடந்த 500க்கும் மேற்பட்ட சிற்றரசுகளை ஒன்று சேர்த்து மத கலவரங்களால சிதைந்து போயிருந்த மக்களை அரவணைத்து இன்று நாம் பார்க்கிற இந்த மாபெரும் வலிமையான இந்தியாவை உருவாக்குவது என்ற சவால் அடுத்த நாள் காலைதான் விஸ்வரூபம் எடுத்து நின்றது. அந்த இந்திய ஒருங்கிணைப்பு எப்படி சாத்தியமானது என்று நீங்கள் என்றாவது ஆழமாக யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த டீப் டைவில் சந்திப்போம்.